பௌஷ்ய மாத மகாத்மியம் என்றழைக்கப்படும் தை மாத மகாத்மியத்தின் 26ஆம் அத்தியாயமான 26ஆம் நாள் கதை இனிதே துவங்குகிறது. இன்று வால்மீகி முனிவர் கூறத் தொடங்குவதை நாம் கேட்கலாம். அரசரே, போதித்த பின்னர் இந்த விரத விதி தியாகம் என்று அழைக்கப்படுகிறது. இது அனைத்து பாவங்களையும் அழிக்கவும் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் திருப்திக்காகவும் நிர்ணயிக்கப்பட்ட முறையில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விதிகளை கைவிடும் முறையாகும். அதாவது, இப்போது கற்பிக்கும் முறையை கேளுங்கள். அரசரே, அயச்சித் விரதத்தில் இரவில் உணவை உட்கொள்பவர் பிராமணர்களுக்கு உணவளித்த பின்னர் தங்கத்தை தானம் செய்ய வேண்டும். அமாவாசையன்று உணவருந்துபவர் தட்சிணையுடன் ஒரு பசுவை தானம் செய்ய வேண்டும். ஆம்லா என்றழைக்கப்படும் நெல்லியுடன் நீராடுபவர், அதாவது நெல்லிக்கனியை கரத்தில் வைத்து நீராடுபவர் தயிர் அல்லது பால் கொடுக்க வேண்டும். பழங்களின் விதியில் பழங்களை தானம் செய்ய வேண்டும். எண்ணெய்க்கு பதிலாக நெய் மற்றும் நெய்க்கு பதிலாக தானியங்களின் விதியில் கோதுமை மற்றும் அரிசி கொடுக்க வேண்டும். பிருத்வி அரசன் என்பவர் ஒரு அழகான தலையணை மற்றும் விரிப்புடன் ஒரு படுக்கையை தானம் செய்ய வேண்டும். நீண்ட கூந்தல் கொண்ட ஒரு ஞானிக்கு ஒரு கண்ணாடியை கொடுக்க வேண்டும். ஒருவர் விதிகளை கைவிட்டால் அவருக்கு பல்வேறு வகையான சாறுகளை கொடுக்க வேண்டும். ஒருவர் ஒரு விளக்கை தானம் செய்தால் அவர் பாத்திரத்துடன் ஒரு விளக்கை கொடுக்க வேண்டும். அதிக மாசத்தில் பக்தியுடன் இதை செய்பவர் வைகுந்தத்திற்கு சென்று வாழ்கிறார். இது ஸ்ரீ பௌஷ்ய மாதம் என்று அழைக்கப்படும் தை மாத மகாத்மியத்தின் 26ஆம் அத்தியாயமான 26ஆம் நாள் கதை இனிதே நிறைவடைந்தது.